ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு முருங்கைக்காய், 2 தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இது எல்லாத்தையுமே தண்ணியில் வெட்டி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 1.5 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கழுவி வச்சுருந்த கருவாடையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய், பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட மாங்காய் நமக்கு புளிப்பை பொறுத்து இருக்குது. தக்காளியும் நமக்கு இப்போ மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட் அதையும் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக அலசி அந்த தண்ணியும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவும் உப்பும் ஒன்றோட ஒன்று தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே தூக்கி ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போனதோட நம்மளோட டேஸ்டியான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை, இட்லி, எல்லா சாப்பாடு எல்லா விதமான இதுக்குமே நம்ம பேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கூழுக்கு கூட இந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.